ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதீனா அபுதாபியில் இருக்கிறேன். மதீனா ஷாப்பிங் சென்டருக்கு பின்னாடி தான் இருக்கிறேன். எங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் நண்பன் ஊருக்கு போகிறதுனால அவனுக்கு அந்த பாதாம் பிஸ்தாலாம் இங்கேருந்து வாங்கி கொடுக்கலான்ட்டுன்னு சொல்லி அவனை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறான். சாக்லேட்லாம் ஒரு ரேட்டு இங்கேருந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு இங்கே தான் மலிவாக கிடைக்குதுங்கிறாங்க. அதுக்கு தான் நீங்களே இங்கே அபுதாபியில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒருத்தர் சொன்னார், மதீனா ஷாப்பிங் சென்டருக்கு பின்னாடி அவங்க ஒரு கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிப்பாரு, எல்லாம் மலிவாக கிடைக்கும். என் பேர் சொன்னீங்கன்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும்னாரு. அதான் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகுது. பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க அது. இங்கே மதீனா சைஸ் மார்க்கெட்னு இருக்குது. இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டும் உண்டு. இங்கே தான் பாதாம் பிஸ்தா முந்திரி சாக்லேட் எல்லாம் மலிவாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான், பார்த்துக்கோங்க. அபுதாபியில் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன்மார் கூட சேர்ந்து தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகுது. இப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும், ஃப்ரெஷ் மீட்டு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அளவு குறைச்சி கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கிடைக்கும். ஆனா எங்கண்ணா இருக்கு கடை? நம்ம கடை எங்க இருக்கு? எல்லாமே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த சாக்லேட்டுங்க குணாஃபா. ஏன்னா கடைக்குள்ள வந்தாச்சுங்க. இப்பெல்லாம் அவங்கவுங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனை பார்த்துங்க, அவர் தான் அண்ணன் ஓனர். அந்த கிரே கலர் சட்டை போட்டு அப்படி இல்லை, அவர் தான் ஓனர். बिरयानी बनाना है, ये सब खाना है, क्या करना है? नॉर्मली देगा ना, उसमें मिक्स करके देगा, ये भी देगा, ये मिक्स करके ये मिठाई है वो माड़ वाला? हाँ वो है। ये अच्छा मिठाई है राजा, टेस्ट अच्छा आएगा। नहीं இது நல்ல சாக்லேட் தானே? இது நல்லதா தானே? இதெல்லாம் பசு மில்க். अच्छा है. எதுக்கு இப்படி வாங்கிட்டு வந்து? மிக்ஸ் இது எவ்வளோ? இது 250 கிராம். அது 5 கிராம். 5 கிராம்ஸ். இல்ல கிராம் 250. இல்ல 250 250 वाला चॉकलेट मारा अच्छा 1 बैग में चाहिए, 4 पैकेट चाहिए? नहीं इतना बैग कितना रहेगा? हाँ ये पूरा मिलके कितना केजी होएगा? वो अलग अलग कर दिया ना, इतना बैग बना आधा केजी हो गया अभी। वो लगता है 250 250 250 200 कौन किलो हो गया? हाँ 1 केजी हो गया। अपने 1 किलो ओके। हाँ ये 4 कर दो। ऐसे करेंगे ना, सिस्टर को दे सकते ना ऐसे ऐसे पैकेट पैकेट। 1 किलो होएगा उधर जाके टूटा करके देना मानता है, पैकेट देगा थोड़ा खुशी होएगा। 4 कर दो। 4 कर दो ना। अब ये कौन सा पसंद है आपका मिठाई? है एक इधर पता नहीं है वो टेस्टिंग करो टेस्टिंग। नहीं टेस्ट करो, खा के टेस्ट करो राजा। ना जी वो मिठाई, वो वाला वो मिठाई है। कौन सा पसंद है टेस्टिंग? ये भी उठाओ। हाँ आपका अभी अभी आपका खजूर वाला खजूर है, अंदर बादाम होएगा। क्यों नहीं करेगा? मैं ले लिया पिस्ता मिठाई है। ये वाला हाँ ये पड़ गया। நல்லா இருக்குங்க. टूटा करो पिस्ता எப்படின்னா இருக்கு மிட்டாய்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுல பாதாம் இருக்கு, பிஸ்தா ஃப்ளேவர் இருக்கு, மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு. மேங்கோ ஃப்ளேவர். அது 3 ஃப்ளேவர் இருக்கு. எல்லாமே சேர்ந்து கொடுக்கலாம். ये सही है। ये अभी जो खाया हुआ अच्छा है, उसमें से मिक्स करके आपको 4 पैकेट दे। ठीक है। அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா அவனுக்கு மிட்டாய் எடுத்துட்டு இருக்காப்புல. ஒரு மிட்டாயும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. इसमें 2 वैरायटी है, ये आलमंड है और मैंगो। ये आलमंड का, ये मैंगो, 2 पीस है बस, बाकी पूरा पिस्ता फ्लेवर वाला है। ये हजलनट, ये जाफरान का है, जाफरान वाले में ना, ये जाफरान का है, ये हजलनट वाला है।
ये ज्यादा आपको जो ज्यादा पसंद है ये ज्यादा रहा ओके आप टेंशन नहीं करो नो टेंशन இப்ப என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் வந்தாலும் எது இருந்தாலும் பாக்கெட்டை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்து வாங்க சொல்றாருங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை மிட்டாய் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேங்கிறது. இல்லைங்களா, நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. அந்த கடையில் என்ன ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி எதுவுமே ஃபோர்ஸே பண்ணல. நமக்கு பிடிச்சிருந்தா, அதுவும் சாப்பிட்டு பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா எது வேணுங்கிறமோ அதை மட்டும் தான் அவர் போட்டு தர்றாரே தவிர அவர் எதுவும் ஃபோர்ஸும் பண்ணல. இது நல்லா இருக்கும் தம்பி, இது நல்ல சாதனம்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம தலையில் கட்டலாம் பார்க்கல. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கடையில். நீங்களும் ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே இருக்குன்னு உங்கள் சொல்லியிருந்தேன்னா, அந்த மதினா ஷாப்பிங் சென்டருக்கு பின்னாடி மதினா மார்க்கெட்டுக்குள்ளே 12 நம்பர் கடை, மறந்துடாதீங்க. அந்த கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே, see you in next video. Bye.